ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா பூரி செய்ய போகிறோம். அதுக்காக பச்சை பட்டாணியும் சுண்டலையும் நைட்டே ஊற வச்சு இது மாதிரி குக்கரில் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். ஒரு 3 விசில் விடணும். இது பாருங்க, இதெல்லாம் தேவையான பொருட்கள். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு ப்ளஸ் கொத்தமல்லி தழை, புதினா இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். சைடில் நம்ம பானிபூரி பொரிக்கிறதுக்காக ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பூரி செய்கிறதுக்காக நம்ம பூரியெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக புஷ்ஷுன்னு வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சதுன்னா ஆயிலெலாம் ஊற்றியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த மசாலாவை இப்போ ஆட் பண்ண போகிறோம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இந்த 4 ஐட்டமே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலரும். அடுத்து அந்த பச்சை பட்டாணி, சுண்டல் நம்ம கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலரணும். மறுபடியும் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ஏன்னா நம்ம வேக வைக்கிற ஆட் பண்ணியிருக்கிறோம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா பூரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணுங்க. அரைச்சிக்கிட்டதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணுங்க. நம்ம பானிபூரி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது மாதிரி உதுக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி கேரட்டு, இன்னும் கொஞ்சம் பச்சை பட்டாணி, சுண்டலெல்லாம் மேலே ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஃபைனலி நல்லா கலரி விட்டு பச்சை வாசனை போட வரல கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலரணுங்க. ஃபைனலி நம்மளோட பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கேட்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி லெமன், புதினாலாம் கொடுத்து குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தருண் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நீ சாப்பிடு லக்ஷன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிவன்யா நீ சாப்பிடுங்க எப்படி இருக்குது. தருண் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கு? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.